எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு மெயினாக இதில் நெய் சேர்த்துக்கணும். நெய்யில் தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் நெய்யை வச்சு பெருங்காயம் போட்டு பெருங்காயத்தை பொரிய வச்சிடலாம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆகல, லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 50% அந்த அளவுக்கு வறுத்துட்டோன்னா போதும். அந்த நெய்யிலே தான் வறுக்கணும், அதுதான் இதில் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, இது புதுசாக இருந்துச்சு. ஒரு 50% வறுபட்டுடுச்சு. காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாயும் வறுபட்டோடனே கடலப்பருப்பு, கருப்பாயிடக்கூடாது, ஆனால் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கடலப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கணும். கடலப்பருப்பு வறுத்து முடித்தோடனே நம்ம எல்லாமே ஒரே குவான்டிட்டி எடுத்துக்கலாம். 1 கப்பு எடுக்கிறோன்னாக்கா எல்லாம் ஒரு கப்பு எடுத்தாலே போதும். துவரம்பருப்பு அடுத்தது, அதுவும் 1 கப்பு. அதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ப்ரௌன் கலராக ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டணும். அடுத்தது 1 கப்பு உளுந்து எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால வெள்ளை உளுந்து எடுத்துக்குங்க, அதையும் வறுத்துக்குங்க அது கூட போட்டு. இது கூட அடுத்தது நம்ம மெயினாக சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை எதுக்குன்னா, நம்ம இதில் போட்டிருக்கோம்ல நெய், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பொட்டுக்கடலை. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ளேயும் சாதம் ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கியாக இல்லாமல் அப்படியே பொலன்னு இருக்கும், நம்ம பொட்டுக்கடலை போட்டு பொடி இடிக்கிறதால. அதனால் பொட்டுக்கடலையும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. நம்ம இப்போ வறுக்கிற வரைக்கும் நெய் தெரியும். அதில் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்தோடனே அதில் நம்ம நெய் ஊற்றின மாதிரியே தெரியாது. அதனால தான் பொட்டுக்கடலை போடணும். பொட்டுக்கடலை 1 கப்பு. சாப்பிடக்குள்ளேயும் டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவோம். கடைசியாக இதில் என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா பாசிப்பருப்பு, அதுவும் 1 கப்பு. கடைசியாக போட்டால் போதும், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது கருகிடும், சீக்கிரம் டக்குன்னு வறுபட்டுடும். அதனால் பாசிப்பருப்பு அதுவும் 1 கப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நம்ம போட்டது எல்லாமே கருகிடாத அளவுக்கு செவந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னாக்கா கரிஞ்சிடும் எல்லாமே, அதனால் மீடியமாக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுபட்டோடனே, பாசிப்பருப்பும் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு மிளகும், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகமும் அதில் போட்டுக்கணும். ஜீரகம் எதுக்குன்னா செரிமானத்துக்காக ஜீரகம். மிளகு அந்த காரத்துக்காக, மிளகு காரம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பொடியிலன்றதுனால மிளகு போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நெய்யே தெரியல பாருங்கள், பொலன்னு இருக்கும். நம்ம நெய் ஊற்றின மாதிரியே இருக்காது, ஆனால் வாசனை நல்லா அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வாசனைக்கு. மிளகு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடணும். நம்ம வானல்லே வச்சோன்னாக்கா வானலில் இருக்க சூட்டில் அது இன்னும் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் கொட்டி ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். பருப்பு பொடினா நைஸாக தான் இருக்கணும், அதனால் நல்லா நைஸாக, நமக்கு எவ்வளோ நைஸாக வருதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சுட சுட சாதம் வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி அந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம், அது மட்டும் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு அப்பளம் தொட்டுக்க வச்சு கூட சாப்பிட்டாலே போதும். சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டுங்க. சூடாக சாதத்தில் வச்சு, என்னோடது ஆறி போயிடுச்சு, அதனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நாழி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க சாப்பிட்லாம்.